வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் வினா எண் 1 தான் பார்க்க போகிறோம். இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போடுறது உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நம்ம மொதல் கணக்கு பார்க்கலாம். மொதல் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றிற்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் Aயை காண்க அப்படிங்கிறதான். இதை வச்சு நம்ம 3 சம்ஸ் போடணும். மொதல், ரெண்டாவது, மூணாவது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். முதல் சம்மு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B. A கிராஸ் B. A கிராஸ் B அப்படின்னா ஏவோட மதிப்பை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 2 -2 3. இங்கே எழுதும்போது இந்த கமாவெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ப்ளஸ்ஸு மைனஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனாலேயே நிறைய பேர்த்துக்கு மார்க் போயிடுது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ் பியோட மதிப்பு எழுதுங்க. 1 - 4. ஓகேங்களா? இப்போ இந்த A கிராஸ் B நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஈக்குவல் டு கார்ட்டீசியன் பெருக்கல். சரிங்களா? அதாவது எப்படி அப்படின்னா, இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2ஆல் ஃபஸ்ட்டு இந்த நம்பரு, அதுக்கப்புறம் இந்த 2ஆல் மறுபடியும் இங்கே இருக்கிற இந்த நம்பர். ஓகேங்களா? போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 2, 1. அடுத்து அதே 2 -4. ஓகேங்களா? அடுத்து இந்த -2 எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது. -2 1. அடுத்து -2 -4. ஓகேங்களா? அடுத்து 3 எடுத்துக்கணும். 3 1. அடுத்து அதே 3ல் 4. உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த லைன் போட்டு காமிக்கிறேன். நீங்களும் இந்த லைன் போட்டே செய்யலாம், தப்பு கிடையாது, மிஸ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ A கிராஸ் B கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம போட்டுட்டோம். அதாவது நான் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஏவோட மதிப்பு பியோட வேல்யூவை நம்ம இதை எழுதிக்கிறோம். எழுதுறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த 2ஆல் இந்த 2 நம்பரையும் போடணும். அடுத்து -2 அடுத்து 2 நம்பர், இந்த 3 அடுத்து 2 நம்பர். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சுது. அடுத்தது பாருங்கள், A கிராஸ் A. A கிராஸ் A. இப்போ இந்த A கிராஸ் Aவுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏவோடதை எழுதணும். ஏவோடது என்ன? 2 -2 3 இல்லைங்களா? ஏவோடது எழுதிட்டோம். கிராஸ் மீண்டும் ஏ தான். அப்போ அதே மதிப்பு தான். 2 -2
3. இப்போ இங்கே கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸ் போடும்போது உங்களுடைய பேப்பரில் இந்த ஈக்குவல் டு இந்த மாதிரி நேராக வர மாதிரி பார்த்துக்குங்க. அதே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், சேம் அதே தான். 2 2 அடுத்து 2 -2 2 3 அடுத்து இந்த 2 எடுத்துக்கலாம். 2 2 அடுத்து 2 -2 அடுத்து 2 3 அடுத்து இந்த 3 எடுத்துக்கலாம். 3 2 3 -2 3 3. ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், A × A ஏவோட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதிட்டு கிராஸ் ஏவோட மதிப்பு எழுதிடுறோம். இப்போ இந்த ஒரு நம்பர் எடுத்தால் இந்த ஒரு நம்பரை 3 நம்பருக்கும் போடணும். இப்போ அடுத்து முடிச்சிட்டோமா? அடுத்து பாருங்கள், B × A. இப்போ நம்ம B × A பியோட மதிப்பு பாருங்கள், 1 - 4 1 - 4 கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன? 2 -2 3. அது எழுதிப்போமா? 2 -2 3. ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணிப்போம். இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், இந்த 1ஆல் இந்த நம்பர் 1, 2 அடுத்து இந்த 1ஆல் -2 1 -2 அடுத்து இந்த 1ஆல் 3 1ஆல் 3 அடுத்து இந்த 4 எடுத்துப்போம். -4 2 அடுத்து -4 -2 -4 -2 அடுத்து -4 3. ஓகேங்களா? இப்போ நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சா? முதல் சம் வந்து நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் A = B = PQன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A = B = PQ. இப்போ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் பியும் ஒரே மதிப்பு தான். ஏவுக்கும் இது தான், பிக்கும் இது தான், இது சமமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அது கார்ட்டீசியன் பெருக்கல் போடலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? A × B போடணும். A ×
பி. ஏவுக்கும் அதான் பிக்கும் அதுவும் இல்லைங்களா? பி கியூ கிராஸ் பி கியூ. இப்போ நம்ம இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் போடலாம். முன்னே நம்ம போட்ட அதே மெத்தடு தான். பி பி அடுத்து பி கியூ அடுத்து கியூ பி அடுத்து கியூ பி அடுத்து கியூ 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 கியூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ. நமக்கு இதில் ஏபி ரெண்டும் ஒரே மதிப்பு தான் இல்லைங்களா? அதனால் பி கியூ ஏவோட மதிப்பு திரும்ப கிராஸ் பி கியூ. ஓகேங்களா? இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பி பி அடுத்து பி கியூ நெக்ஸ்ட்டு கியூபி நெக்ஸ்ட்டு கியூ கியூ. ஓகேங்களா? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ பியோட மதிப்பு பிக்யூ கிராஸ் ஏவோட மதிப்பு பிக்யூ. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பி பி அடுத்து பி கியூ கியூபி கியூபி கியூ கியூ. ஓகேங்களா? இப்போது இதான் ரெண்டாவது சம்மு. இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது சம்மு. மூணாவது சம்மு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவது சம்மு ஏ கொடுத்துட்டாங்க, பி வந்து இந்த மாதிரி போட்டிருந்தா வெற்றுக்கணம். வெற்றுக்கணம் அப்படின்னா இந்த மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் வெற்றுக்கணம். சரிங்களா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸு பி. ஏ கிராஸு பி. இப்போ இந்த ஏ கிராஸு பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவோடது எம்என் கிராஸ் பி வெற்றுக்கணம். சரிங்களா? இப்போது நம்ம ஜீரோவால் எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ தான். அதனால் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல ஜீரோ தான் இல்லைங்களா? அதனால் இந்த இடத்துல வெற்றுக்கணம்னு இப்படியும் போடலாம், அல்லது வெற்றுக்கணம் அப்படின்னு இப்படியும் போடலாம்.
சரிங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஏ கிராஸ் ஏ. நமக்கு ஏவோடது இருக்குது. எம்என் கிராஸ் ஏவோடது எம்என். ஓகேங்களா? இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணலாமா? எம் 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 என் என் எம் என் என். ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் ஏ போட்டாச்சு. அடுத்தது நம்ம கடைசி என்ன வரும்? பி கிராஸ் ஏ. பி கிராஸு ஏ. பி வெற்றுக்கணம் கிராஸ் ஏ. எம் என். இப்போ ஆன்சர் இந்த இடத்துல நமக்கு வெற்றுக்கணம். ஏன்னா ஜீரோவால் இந்த வெற்றுக்கணம்ங்கிறது ஜீரோ இருக்கிறதா நினச்சிக்கோங்க. சரிங்களா? இப்படியும் போடலாம், இல்லது வெற்றுக்கணம். இப்போ இந்த மாதிரி வெற்றுக்கணம் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இப்போ ஜீரோ இருக்கிறதா அர்த்தம். ஜீரோவால் எந்த நம்பரை எதை பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் எப்படி வரும்? ஜீரோன்னு தான் வரும் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் ஒரு ஓரலாக ஒரு வாட்டி பார்த்துடலாம். முதல் சம பின்வருவற்றுக்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏயை காண்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய 3 இதுக்குமே இதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொதல் இது வந்து பார்த்திங்கன்னா ஏவோடது கொடுத்துருக்காங்க, பியோடது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த 3 விஷயத்தையுமே கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே பாருங்கள், ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவோடதையும் பியோடதையும் எழுதிட்டு நம்ம இந்த மொதல் நம்பரை எடுத்து இந்த 2 நம்பரைக்கும் எழுதிக்கணும். அடுத்து இந்த 2வது நம்பரை எடுத்து இந்த 2 நம்பரையும் எழுதிக்கணும். 3வது எடுத்து இந்த 2 நம்பரையும் எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஏ கிராஸ், இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்து ஏ கிராஸ் ஏ. இப்போ ஏ கிராஸ் ஏ, இப்போ இதுவுமே அதே மாதிரி தான். ஏவோடதையும் ஏவோடது, அதாவது இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஏவோட மதிப்பு இதைத்தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். அந்த ஏவோடது கிராஸ் ஏவோடது. இப்போ இதுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி? இந்த 2 எடுத்து இந்த 2, அடுத்து இந்த ஒரு நம்பரை எடுத்து இந்த 3 நம்பரை எழுதிக்கணும். இந்த 2வது நம்பர் எடுத்தால் அடுத்து இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணணும். இந்த 3வது நம்பருக்கு இந்த 3 நம்பருக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம போட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ அப்படிங்கிறது பியோட மதிப்பு ஏவோட மதிப்பு போட்டு சேம் அதே மெத்தட். இங்கே பாருங்கள் 1 2, இந்த ஒரு நம்பர் இந்த மொதல் நம்பரை எடுத்தால் இந்த பின்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் அத்தனை நம்பருக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் போடணும். அதே மாதிரி செகண்ட் நம்பர், இந்த 3 நம்பர் இந்த மாதிரி போட்டுடணும். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ஈஸியானது. இப்போ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது இது அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு பி பிக்யூ. இப்போ இதில் என்ன அப்படின்னா ஏவும் பியும் ஒரே மதிப்பு தான், ஒரே வேல்யூ தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு எழுதிக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு இந்த பி எடுத்தால் இது 2யுமே, அடுத்து கியூ எடுத்தால் இது 2மே இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ, ஏவோடதும் எழுதிக்கிறோம். அதுவுமே இதே மாதிரி தான். மொதல் நம்ம இதை எடுத்தோம்னா 2யுமே போட்டுக்கணும். கியூ எடுத்தால் 2மே யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பி கிராஸ் ஏ, இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து தேர்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஏவோடது கொடுத்துருக்காங்க, பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது வெற்றுக்கணம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்னா ஏவோடது எழுதிக்கிறோம், பியோடது எழுதிட்டோம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களே, எழுதிட்டு இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இது வந்து வெற்றுக்கணம் அப்படிங்கும்போது நம்ம எந்த நம்பர் அது போட்டாலும் அந்த இடத்துல வெற்றுக்கணம் தான் வரும். அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ, ஏக்கும் வேல்யூ இருக்குது, அதனால் நமக்கு இந்த ஸ்டெப்பு வருது. ஓகேங்களா? அடுத்து பி கிராஸ் ஏ, பியோடது ஏவோடது. எந்த நம்பரை எப்படி போட்டு ஜீரோவால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு 0 தான் வரும். ஓகேங்களா?
இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பயிற்சி 1.1ல் வினா எண் 2வது சம்மை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொடர்ந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த மேக்ஸு தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்காக தான் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. நன்றி.